கொளத்தூரில் வசிக்கிறோம். 4/42 காமராஜர் ஸ்ட்ரீட், மக்காரம் கார்டன். நேற்று ராத்திரி 1 o'clock வந்துட்டு ஐபிஎஸ் மகேஷ் குமார் வந்தார். அதுக்கப்புறம் இன்னும் 15 பேர் வந்தார். ஜீவானந்தர், அதுக்கப்புறம் மதன், மற்றவங்க பேர் எனக்கு தெரியல. வந்துட்டு கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்துட்டு என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க. என்னை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணாங்க. என் மேலே என் செஸ்டில் கை வச்சு எனக்கு ப்ரெஸ் பண்ணாங்க. அதுக்கு எங்கள் அம்மா வந்து தள்ளி விடும் போது எங்கள் அம்மாவை கன்னத்தில் அரைஞ்சி வயிற்றில் குத்தி எட்டி வச்சாங்க. வீடு காலி பண்ணன்ட்டு. இந்த பிரச்சனை ஒரு 2 monthsக்கே இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. இபி கட் பண்ணிட்டாங்க, வாட்டர் கட் பண்ணிட்டாங்க. நாங்கள் இங்கே இப்போ வந்துட்டு இபி இல்லாமல் தண்ணி இல்லாமல் உட்காந்துருக்கோம். எதுக்காக இபி கட் பண்ணாங்க, வாட்டர்லாம் கட் பண்ணாங்க, என்ன காரணம், ஏன் கட் பண்ணாங்க? நீங்கள் வாடகைலாம் கரெக்டாக கொடுக்குறீங்களா? சரி, அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, என்ன காரணம், வேறு என்ன பண்ணாங்க? வீடு காலி பண்ணும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆமாம். சரிம்மா, நேற்று நைட்டு யாராக இருந்தீங்க வீட்டில்? நான், எங்கள் அம்மா, எங்கள் கிராண்ட்மா 3 பேராக இருந்தீங்க. ஆமாம். லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஹவுஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சு வேணும்னு வந்துருக்காங்க நைட்டு 1 மணிக்கு. ஆமாம். உங்கள் அம்மாவுக்கு இப்போ எப்படிமா இருக்குது? எங்கள் அம்மா அன்கான்சியஸாக இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. என்ன சொன்னாங்கம்மா? ஏதாவது வார்த்தை திட்டினாங்களா? உள்ளே வந்து பேசும்போது என்ன சொல்லிட்டு எப்படி உடைச்சாங்க? கதவை உடைச்சிட்டாங்களா? ஆமாம், கதவை ஹேமர் வச்சு உடச்சி உள்ளே வந்துட்டு ஐபிஎஸ் மகேஷ் குமார் வந்துட்டு என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு. அவரு உங்ககிட்ட வந்தாரு? ஆமாம். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிங்களா? அந்த நேரத்தில் போலீஸை கூப்பிட்டீங்களா? கால் பண்ண யாருமே வரல. ஏன் அடுத்தது கேட்டீங்களா? என்ன இது வேறு யாருக்குன்னா ஃபோன் பண்ணி முயற்சி பண்ணீங்களா? நாங்கள் 100க்கு மட்டும் தான் கால் பண்ண, யாருமே வரல. அந்த டைமில் என்ன எப்படி இருந்துச்சுமா உங்களுக்கு? 3 பேர் லேடிஸ் இருந்தீங்க, உங்கள் வீட்டில் எப்படி என்ன சூழ்நிலை இருந்துச்சு? வீட்டில் வந்துட்டு கதவை உடைக்கும் போது எங்களுக்கு ஒரு மாதிரியா பயம் இருந்துச்சு. என்னடா உடைக்கிறாங்களே அப்படின்ட்டு. வீட்டில் 3 பேர் தான் லேடிஸ் இருந்தீங்கல்ல, அந்த டைமில் அவங்க அம்மா என்ன சொல்லிட்டு இருந்தாங்க உங்ககிட்ட, பாட்டி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, உனக்கு எப்படி தோணுச்சு அந்த டைமில்? அந்த டைமில் எனக்கு ஒரு மாதிரியா ஃபியராக தான் இருந்துச்சு. உங்கள் அம்மா இதை சொல்லி அவங்ககிட்ட உங்கள் அம்மா தான் யாருக்கா ஃபோன் பண்ணி இருந்தாங்களா? 100க்கு கால் பண்ணாங்க, யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஆஹா. இதை போலீஸில் புகார் கொடுத்துருக்கியா? இந்த மாதிரி உன்ட்ட அபியூஸ் பண்ணாங்கன்னு கொடுத்துருக்கியா? கொடுத்துருக்கோம். எப்போ, யார்கிட்ட சொன்னேன்? இது ராஜமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கேன். என்ன சொன்னாங்க அவங்க? அதுக்கு வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கல. சரி மேடம், இது என்ன பிரச்சனை? ஆக்சுவலி 1 வருஷமா வாடகை தரலன்னு சொல்லி சொல்றாங்க, அது உண்மையா? எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? நேற்று வந்து டிஜிபி ஆஃபீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா சொல்றீங்க, அதில் என்ன கொடுத்தீங்க? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இதில் வந்து இன்வால்வ் தான் சொல்றாங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்களுக்கு? சார், நான் வழக்கறிஞராக இருக்கேன். சரிங்களா, இவங்க என்னோட கிளைண்ட்டு, இவங்க எங்கள் கிளைண்ட்டோட டாட்டர். சரிங்களா, இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்தது வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்டுக்கு. சரிங்களா, வீடை வந்து வெக்கேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்க்க போனால் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவோட தொகுதி இது. இதில் வந்து இவ்வளோ அநியாயம் நடந்திருக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இது சம்மந்தமாக பாப்பாவை வந்து ஏற்கனவே லாஸ்ட் வந்து 19ஆம் தேதி, சரிங்களா, 19/12 அன்னைக்கு அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போதே வந்து இவங்க போய் பிரச்சனை பண்ணிருக்காங்க. பிரச்சனை பண்ணோன்னு பிரபுதாஸ் எங்க தான் சென்னையில இருந்தவர் இவங்க போய் சண்டை போடவும் அவர் என்ன பண்ணாரு, நெக்ஸ்ட் டே மார்னிங்கே வந்து எங்க வந்து துபாய் கிளம்பிட்டார். பஹ்ரைன்ல இருக்காரு அவரு, என்ஆர்ஐ அவரு கிளம்பிட்டாரு. சரிங்களா, 1 year வாடகை கொடுக்கல அப்படின்னு சொன்னா கோர்ட்ல சூட் போட்டிருக்க வேண்டியது சார். RLTOP ஃபைல் பண்ணிருக்க வேண்டியது தானே. ஃபைல் பண்ணி கோர்ட் ஆர்டர் வாங்கி எவிக்ஷன் கொடுத்துருக்க வேண்டியது தானே. எவிக்ட் பண்ணி அப்படி அனுப்பியிருக்க வேண்டியது தானே. இதே இதுக்கு இல்லீகலா பண்ணணும். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மகேஷ் குமார் வந்து இது பண்றாரு அப்படின்னு சொன்னா அப்போ ஒரு பப்ளிக் என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? 1 year வாடகை கொடுத்ததுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சார். என்கிட்ட அதான் ப்ரூஃப் இருக்கு சார். லாஸ்ட் நவம்பர் வரைக்கும் நாங்க பே பண்ணிருக்கோம். டிசம்பர் 10 பே பண்ணுறதுக்கு நாங்க கேட்டப்ப அவர் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது நாங்க செக்கும் டெபாசிட் பண்ணோம். செக் டெபாசிட் பண்ண ரிட்டர்ன் ஆயிருக்கு. அந்த செக் கூட என்கிட்ட இருக்கு. நான் வேணா அது உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன். நாங்க வாடகை கொடுத்துருக்கோமா கொடுக்கலையான்னு சொல்லிட்டு. சார், எங்களுக்கு வந்து இபி கிடையாது, இபி கட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அந்த குழந்தை படிக்கணும், குழந்தை படிக்க முடியல.
தண்ணி கிடையாது. அந்த அம்மா சமைச்சு 1 மாசம் ஆக போகுது. டிசம்பர் மந்த் கட் பண்ணாங்க. இது குறித்து நாங்க வந்து V4 காவல் நிலையத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வாட்டர் லைன் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அவங்கள எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல. வாட்டர் லைன் கிடையாது, இபி கிடையாது, இருட்டில் தான் இருக்கும். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா வெளியே ஃபுல்லாக லைட் இருக்கும். நான் ஃபுட்டேஜ் காட்டுறேன், வெளியே லைட் இருக்கு. ஆனால் இவங்க வீடு மட்டும் இருட்டா இருக்கும். இவங்க வீடு மட்டும் இருட்டில் இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு சார். ஒரு வீட்டில் சிசிடிவி கேமரா வைக்கலாம். அந்த சிசிடிவி கேமரா வந்து ரெக்கார்டிங்கோட வைக்கணும், என்ன சொல்ற, வாய்ஸ் ரெக்கார்டோட வைக்கணும்ட்டு அவசியம் கிடையாது இல்ல. அவங்களோட இதுதான். இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க இவங்களை மானிட்டர் பண்றது தான் பிரபுதாஸோட வேலை. சரிங்களா, இததான் பண்ணிட்டு இருக்காரு அவர் உட்காந்துக்கிட்டு. அங்க பஹ்ரைன்ல உட்காந்துக்கிட்டு வேலை செய்யறாரா இல்ல இதை பண்றாரான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு மைனர் கேர்ள் என்ன படிக்கிறாங்க பாப்பா? 7th படிக்கிறா. படிக்கிற பொண்ணு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அபியூஸ் பண்ணதா சொல்லி சொல்றாங்க. இது எப்படி, இந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே அது நடந்திருக்கா? உங்ககிட்ட பாப்பா ஏதாவது பர்சனலா சொன்னாங்களா? சார் பர்சனலா சொன்னனாலதான் இருட்டுல, இப்ப இது இருட்டுல நடந்திருக்கு. இவங்க வீடு இருட்டு, வெளியே மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டேஜ் கொடுக்குறேன் நான். வெளியே வெளிச்சமா இருக்கும், காமன் லைட் எல்லாமே எரியும். இபி வரைக்கும் நாங்க கரெக்டா பே பண்ணிருக்கோம் சார். அந்த பில்லு கூட என்கிட்ட இருக்கு. சரிங்களா, ஆனா எங்களுக்கு கரண்ட் கிடையாது. எங்களுக்கு கரண்ட் கிடையாது. சரிங்களா, அவங்க காமன் லைன் வரை அந்த காமன் லைன் இபியும் நான் தான் பே பண்ணிருக்கோம். என் கிளைண்ட் தான் பே பண்ணிருக்காங்க அந்த காமன் லைன். இது பண்ணி சம்பந்தமா தான் நாங்க வந்து ஐஜி ஆஃபீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஐஜி ஆஃபீஸ்க்கு அப்ப நேத்து மார்னிங் போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். என்னன்னா இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. பெரிய இடத்துல இருந்து இதுவாகுது, காலி பண்ணிட்டு போன்னுட்டு மகேஷ்குமார் சொல்றாங்க. சரி, அது பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து ஐஜி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம், ரைஸ் பண்ணிருக்கோம். நேற்று கொடுத்துருக்கேன். அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எங்க கிட்ட இருக்கு. நான் வந்து என்ன பண்ணேன், கொண்டு போய் கொடுத்துட்டு நாங்க ஓஎஸ்ஸும் ஃபைல் பண்ணிருக்கோம். என்ன வந்து நீங்க வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லால தான் வெக்கேட் பண்ணணும்னு சொல்லி நான் வந்து கோர்ட்ல கேஸும் ஃபைல் பண்ணுங்க, கேஸும் இருக்கு. சரிங்களா, நான் வந்து ஐஜி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து பாப்பா அபியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து அதுலயே நான் என்ன சொல்றேன், மகேஷ்குமார் ஐபிஎஸ்ன்னுட்டு பேரை இன்ஃபியூஸ் பண்றாங்க. மேடம், நீங்க எந்த அடிப்படையில மகேஷ்குமார் தான் நேற்று வந்தாருன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? ஒரு போலீஸ் ஆபீசர் மேல நம்ம சொல்றோம்னா அதுக்கு உண்டானது எதனா இருக்கணும். சார் அவர் தான் வந்தாரு, நீங்க எப்படி அதை ஆணித்தரமா சொல்றீங்க? சார் அவர் வந்து ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே கேமரா வச்சிருக்காங்க. சரிங்களா, அந்த ஸ்ட்ரீட்ல ஃபுல்லா கேமரா இருக்கு. நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னாலே நான் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, அட்வொகேட்னு பயப்படுவாங்க. நீங்க வந்து ஒன்னு போலீஸ் தரப்புல வாங்குங்க, ஆனா ராஜமங்கலம் ஸ்டேஷன்ல போய் அவங்க வாங்க மாட்டாங்க. நீங்க வேற ஏதாவது இது பண்ணிட்டு வாங்குங்க, பிரஸ் நீங்க போய் கேட்டு பாருங்க. இல்ல எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும். இதுல யார் நைட் வந்தாங்க, அவர் ஓன் வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு, ஆமா ஓன் வெஹிக்கிள், கவர்மெண்ட் வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சரிங்களா, வந்தது மகேஷ்குமார் எனக்கு இன்னொருத்தரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவர் ஃபேஸ் தெரியுது சார். சரி மேடம், ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து வீடு தேவைன்னா நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தானே மேடம்? அவங்க கேக்குறாங்கன்னா காலி பண்ணி கொடுத்துடணும். சரிங்க சார், நான் காலி பண்ணி கொடுத்துட்றேன். என் கிளைண்ட் காலி பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க. என் பாப்பா வந்து என்னன்னா டான் பாஸ்கோ ஸ்கூல்ல படிக்கிறாங்க. சரிங்களா, அவங்க சிங்கிள் பேரண்ட் சார். அவங்க ஒன்னு ஃபாதர் இருந்தாலும் சரி நீங்க கொண்டு போய் விட்டுருங்க, நான் கொண்டு போய் விட்டுறேன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போவாங்க. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்ததுன்னா சிங்கிள் பேரண்ட். ஸ்கூல் வந்து வீட்டு பக்கத்துலயே இருக்கனால அவங்க என்ன பண்ணாங்க, சரி நான் இருக்கட்டும், ஸ்கூல் முடிஞ்சு நான் காலி பண்ணிக்கிறேன், மே மாசம் நான் காலி பண்ணிக்கிறேன், ஏப்ரல் மாசம் முடிஞ்சிடும், நான் பார்த்து காலி பண்ணிக்கிறேன். நான் வந்து சிங்கிள் உமன், சிங்கிள் லேர்னிங், என்னோட இது மட்டும் தான். என்னோட ஏஜ்டு மதர் இருக்காங்க, 80 இயர்ஸ் சார். என் கிளைண்டோட அம்மாக்கு, பாப்பாக்கு 11 வயசு ஆகுது. சரிங்களா, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ டார்ச்சர் பண்ணா அவங்க வேலைக்கு போவாங்க. இப்போ வேலையும் வந்து ரிசைன் பண்ணல, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வேலையும் இல்லை. இப்போ எல்லாமே டீடைல்ஸ் வச்சிருக்கேன் சார். ஆன்லைன்ல தான் பேமெண்ட். சார் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எதுக்குன்னு தெரியல. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து இவங்கள தப்பா பேசுறாங்களா இல்ல அது வந்து அதுக்குள்ள நான் போக விரும்பல. எனக்கு அது தெரியல எப்படி பேசுறாங்கன்னா அதுன்னு. ஏன்னா அது ஓனர் டெனன்ட்டுக்குள்ள உள்ள பிரச்சனை. நான் கேக்குறது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ஓனர் டெனன்ட் ப்ராப்ளம் வந்து ஆர்எல்டி ஓபி ஃபைல் பண்ணிட்டு போங்க, எவிக்ஷன் கேளுங்க. எவிக்ஷன் கொடுத்தாங்க, கோர்ட் ஆர்டர் வச்சு நீங்க வெக்கேட் பண்ணிட்டு போங்க. நான் காலி பண்ண மாட்டேன்னு சொல்லல. ஒரு 3 லேடிஸ் இருக்காங்கன்னு சொல்லும்போது நீங்க வந்து அதுக்கும் கொஞ்சம் பார்க்கணும்ல. சொல்லுங்க, நான் வேலைக்கு போவேனா போய் வீடு தேடுவேனா? பாக்குற வீட்டு எல்லாமே இப்ப சார் இந்த பிரச்சனை மட்டும் இல்ல. இந்த 10th அன்னையில இருந்து 10th சண்டே அன்னைக்கு மதன் ஜீவானந்தம் சொல்லிட்டு வந்து அவ்வளோ வல்கரா பேசி அந்த வீடியோ ஃபுட்டேஜும் இருக்கு சார். ரெக்கார்டிங் மட்டும் இருக்கு, ஃபுட்டேஜ் இல்ல, ரெக்கார்டிங் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது. அவர் எவ்வளோ வல்கரா பேசியிருக்காரு, அவ்வளோ வல்கரா பேசியிருக்காங்க. 10ஆம் தேதி 11ஆம் தேதி இது நடந்திருக்குது. சரிங்களா, இப்போ 13ஆம் தேதி தான் இதை குறித்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதுக்கு தான் இப்போ நைட் இந்த இன்சிடென்ட்டை பண்ணியிருக்காங்க.
சரி மேடம், கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, போலீஸ் தரப்புல இருந்து என்ன சிஎஸ்ஆர் எதனா கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமே கொடுக்கல சார். நான் சிஎம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்க்கும் எனக்கு கூப்பிட்டு என்கொயரியும் பண்ணணும், என் கிளைண்ட்டை கூப்பிட்டு எதுவுமே பண்ணல. அப்படியே தான் இருக்கு, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கே தவிர இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு சிஎஸ்ஆரும் கிடையாது, எதுவுமே கொடுக்கல. என்ன ஸ்டேட்டஸ் தெரியல சார், கிரிட்டிக்கலா இருக்கேன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஐசியூல. என்ன சார்? எங்க ஜிஹெச் போக சொல்லியிருக்காங்க. தெரியல சார், அவங்களுக்கு வந்து அது நேற்று அவர் வந்து எட்டி வச்சல வந்து அவர் என்ன இதுவாக இருக்குன்னு தெரியல. நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறதுக்கே இதுவாகும், அதனால வந்து ஜிஹெச் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஒரு அங்கே தான் பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காங்க, ஐசியூவில் தான் வச்சுருக்காங்க. இப்போ சார் என்னால் இப்போதைக்கு வெக்கேட் பண்ண முடியாது சரிங்களா. எனக்கு இல்லை இப்போ வெக்கேட் பண்ண முடியாது, நான் வெக்கேட் பண்ண மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன் நாங்கள் சொல்லலை சார் சரிங்களா. இன்னைக்கு வரைக்கும் டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வாடகை அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்களா உங்க தரப்புல? அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. ஆமா, அதுல வந்து டெனன்ட்டுக்கு வீடு தேவைனாலோ இல்ல டெனன்ட் வீடு விட்டு போறதுனால 3 மாசத்துக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணனும் ஒரு ரூல் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. சரிங்க சார். அவர் ரிட்டனா சொன்னாங்களா 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லி? இல்ல, ரிட்டனா இன்னைக்கு வரைக்கும் அவர் எதுவுமே கொடுக்கல. ஸ்டேஷன் மூலமா தான் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காரே தவிர என்னோட சிச்சுவேஷன் இதுன்னு நான் சொல்லிட்டேன். ஒரு 3 லேடிஸா இருக்கும், என்னோட சிச்சுவேஷன் இதுதான் ப்ராப்ளம்னு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு அப்புறம் வந்து வெக்கேட் பண்ணலன்னா ஒண்ணு பண்ண நான் என்ன சொல்றேன், வெக்கேட் பண்ணணுமா நீங்க கோர்ட்ல பாத்துக்குங்க. அவர் ஜீவானந்தம் வந்து எனக்கு எஃப்ஐஆர் போட்டு அவங்க மேல இல்ல சார், எஃப்ஐஆர் போடுங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுக்குங்க, நடவடிக்கை எடுக்கணும், அவ்வளவுதான் சார். இதை நீங்க நடவடிக்கை எடுக்கணும். தைரியமா போட்டா சொல்லுமா, யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட என்ன நடந்துச்சோ அதை சொல்லிட்டு உங்க மேல நடவடிக்கை எடுக்கணுமா, என்ன பண்ணணுமா, யாருக்கு பொறுப்பு வைக்கிறாரு?